அவன் லைஃப்பில் பெரிய ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒரு சின்ன பையனுக்கு நாடகத்தில் எப்பயுமே கோமாளி வேஷம் தான் கிடைக்கிது. அவனுக்கு அந்த கோமாளி வேஷம் சுத்தமாகவே பிடிக்கல. அவன் என்ன பண்ணுறான், தான் ஒரு நாள் கோமாளி வேஷமாக கொடுத்துக்கிருக்காங்கன்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது அவருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்த குரு வர்றாரு. என்னன்னு கேட்டால், என்னால் முடியலை, நான் பெரிய நடிகன் ஆகணும், ஹீரோ ஆகணும், ஆனால் நீங்கள் எனக்கு வெறும் கோமாளி வேஷம் தான் கொடுக்குறீங்க, என்னால் இதை ஏற்றுக்க முடியலன்னு அழுகிறான். அப்போ அவனுக்கு நடிப்பு சொல்லி கொடுத்த குரு கேட்குற, ஏன் கோமாளி வேஷம் நல்ல வேஷம் தானே அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இல்லை, ஹீரோ வரும்போது எல்லாம் கை தட்டுறாங்க, ஆனால் நான் வரும்போது எல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுக ஆரம்பிக்கணும். அப்போ குரு அவன்கிட்ட 2 வார்த்தை பேச ஆரம்பிக்கிறார். அப்படி குரு என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாடகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் கோமாளி தான், அது உனக்கு கிடச்சிருக்கு, நீ சந்தோஷம்தான் படணும், உன்னை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு நினைக்காத. நாடகம் பார்க்க வர முக்கால்வாசி பேர் கோமாளியை பார்க்க தான் வராங்க, ஏன்னா அவங்களுக்கு ஹீரோ முக்கியம் இல்லை, அவங்க கோமாளி என்ன இன்னைக்கு அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு தான் அவங்க பார்க்க வராங்க. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற ஒரே விஷயம் சர்ப்ரைஸ் மட்டும்தான். அந்த சர்ப்ரைஸை தான் அந்த கோமாளி பண்ணுறான். அப்போ நீ தான் இந்த நாடகத்தில் ஹீரோ. கோமாளிங்கிறது சிரிக்க மட்டும் இல்லை, சிந்திக்கிறது தான். கோமாளி ஸ்டேஜுக்கு வரும்போது அவனை பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க. ஒரு நிமிஷம் கோமாளி அவங்கள பார்த்து முறைச்சி சிரித்தானா எல்லாமே பயப்படுவாங்க. இந்த நாடகத்தில் கோமாளி தான் எல்லாம். நீ புரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா வந்து நடி, இல்லைன்னா இப்படியே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். ஆனால் அன்னைக்கு அவர் குரு சொல்லிட்டு போன வார்த்தை தான் பின்னாடி அவனை பெரிய சைக்கோ கில்லர் ஆக்க போதுன்னு அவருக்கு தெரியாது. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை சர்ப்ரைஸ், அது மட்டும்தான் அவன் மைண்டில் நிற்கிது. அப்போ நிச்சயம் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள பயமுறுத்தலாம் அப்படின்னு அவன் மைண்டில் உட்காந்து அந்த ஒரு நிமிஷம்தான் பின்னாடி அவனை பெரிய கில்லராகவே மாற்றிருக்கு. இதோட முழு வீடியோ உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இதோட ஃபுல் வீடியோ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.